ஸோ இந்த கோர்ஸோட ஸ்டார்ட்டிங்கில் வந்து நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா, நம்ம அந்த கிளாஸோட இன்ஃபார்மேஷன்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு மெட்டா ஸ்பேஸ் அப்படின்னு ஒரு ஏரியாவில் ஸ்டோர் பண்ணி வைப்போம் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதை பற்றி லைட்டாக கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம எக்ஸாம்பிள்லேயே வந்து நம்ம புக்குன்னு ஒரு கிளாஸ் வச்சுருந்தோம்ல. லெட்ஸ் சப்போஸ் ஏ கிளாஸ் புக். ஸோ இதுக்குள்ளே உங்களுக்கு தெரியும் வீல் ஹேவ் லாட் ஆஃப் மெம்பர்ஸ். என்னென்ன வேரியபிள்ஸ் அந்த புக்குக்கு தேவையோ அது எல்லாமே இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அதோட நேம் இருக்கும் ஸ்ட்ரிங்கில், புக்கோட நேம் XYZ எக்ஸெட்ரா, அப்புறம் வந்து ஆத்தர், அதுக்கப்புறம் புக்கோட பேஜ், அதுக்கப்புறம் மெத்தட்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு மெத்தட் கூட வச்சுருந்தோம்ல, நெக்ஸ்ட் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் கரெக்டாக. ஸோ இப்போ நீங்கள் நல்லா தெரியும் உங்களுக்கு ஒரு ஒரு புக்கோட கிளாஸ் இப்படி க்ரியேட் பண்ணோடனே மறுபக்கம் இதோட ஆப்ஜெக்ட் நம்ம க்ரியேட் பண்ணுறோன்னு வச்சுக்கோம். ஸோ புக் 1 ஈக்குவல் டு நியூ புக் அப்படின்னு கொடுப்போம். அதுக்கப்புறம் புக் 2ன்னு சொல்லிவிட்டு ஈக்குவல் டு நியூன்னு கொடுத்து நம்ம ஆக்சுவலி இனிஷியலைஸ் பண்ணுவோம். ஸோ இந்த டைமில் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறது தெரியும். இது வந்து டிஃபால்ட்டான கன்ஸ்ட்ரக்டர் காலாக இருக்கும். அதே மாதிரி உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் வந்து பேசிக்லி எத்தனை ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகுதோ அத்தனை மெமரி நமக்கு வந்து ஹீப்லேயும் க்ரியேட் ஆகும்னு உங்களுக்கு தெரியும். அதான் நம்மளோட ஹீப் மெமரி அப்படின்னா புக் 1 இதோட எல்லாமே இந்த ஸ்ட்ரிங் நேம் இது எல்லாத்துக்குமே இதுக்கு புது புது காப்பி ஒன்று க்ரியேட் ஆகிருக்குல்ல. ஏன்னா புக் 1க்கு வந்து வேறு நேம் இருக்கும், புக் 2க்கு வேறு நேம் இருக்கும் கரெக்டாக. ஸோ உள்ளே இருக்க மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இதுக்கு ஒரு காப்பி, புக் 1க்கு ஒரு காப்பி, அதேமாதிரி புக் 2க்கு இன்னொரு புது காப்பி ஆகிருக்கும் கரெக்டாக. இதோட நேம் அதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷன்ஸ் இது எல்லாமே இருக்கும் கரெக்டாக. அதே மாதிரி இந்த புக் 1 இந்த புக்கு 2ஓட ரெஃபரன்ஸ் வந்து ஸ்டாக்கில் இருக்கும். இது நம்ம கிளியராக பார்த்துருப்போம். ஸோ இதோட ரெஃபரன்ஸ் வந்து ஸ்டாக்கில் இருக்கும். இந்த புக் 1ஓட நேம் இங்கே இருக்கும், புக் 2 இங்கே இருக்கும். ஸோ இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் உங்களுக்கு கிளியராக தெரியும் கரெக்டாக. ஸோ நீங்கள் ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் புக் 1ஓட நேம் வந்து டிஎஸ்சின்னு வச்சுக்குவோம் ஓகேவா. புக் 2ஓட நேம் வந்து மேத்னு வச்சுக்குவோம் ஓகேவா. ஸோ அப்போ வந்து இங்கே டிஎஸ்ஏ இருக்கும், இங்கே மேத் இருக்கும் கரெக்டாக. ஸோ அதோட மெமரிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஹீப்பில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். ஏன்னா அஃப்கோர்ஸ் இந்த நேம் வந்து இந்த புக்குக்கு வேறு இருக்கும், இந்த நேம் வந்து இந்த புக்குக்கு வேறு இருக்கும். ஸோ ஆப்ஜெக்ட்டை என்ன பண்ணும் பேசிக்லி, இது ஒரு வரைபடம் அப்படிங்கிற டெம்ப்ளேட்லேருந்து இது பேசிக்லி ஒரு காப்பி கரெக்டாக. ஸோ அப்போ வந்து நேம் இருக்கும், இங்கே வேறு நேம் இருக்கும், இதெல்லாமே புது புது வேரியபிள்ஸாக இருக்கும். ஆனால் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸுக்குன்னு சில விஷயங்கள் ரொம்ப காமனாக இருக்குல்ல. இப்போ கிளாஸோட நேமு, அதுக்கப்புறம் இந்த மெத்தடோட நேமு, இதெல்லாம் வந்து நம்ம இந்த புக்குக்கு யோசிச்சு பாருங்கள். ஒரு 10 200 ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா சும்மா திருப்பி திருப்பி இந்த காமனாக இருக்க எல்லாத்துக்குமே இது காமனாக தான் இருக்க போகுது. எல்லா ஆப்ஜெக்ட்டுமே அதோட கிளாஸ் நேம் கண்டிப்பாக புக்குன்னு தான் இருக்க போகுது. இந்த மெத்தடோட ஃபங்க்ஷன் மாற போகிறது இல்லை. அந்த ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணாலும் இந்த மெத்தடோட ஃபங்க்ஷன் வந்து நேம் வந்து ஒரே தான் இருக்க போகுது. நெக்ஸ்ட் பேஜ்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ யோசிச்சு பாருங்களேன், நிறைய ஆப்ஜெக்ட் யார் வேணால் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணலாம். நம்ம தேவையில்லாமல் போட்டுக்கிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது இந்த காமனாக இருக்க விஷயத்தையும் கடந்து நம்ம இந்த மெமரியில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் இருந்துட்டோம் அப்படின்னா அது அது ரொம்ப மெமரி வேஸ்ட்டு தானே. ஸோ இந்த மாதிரி காமனாக இருக்கிற இந்த கிளாஸ்க்கு காமனாக இருக்கிற இன்ஃபார்மேஷன் சில தேவை உள்ள இன்ஃபார்மேஷன் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணுறது தான் வி ஹாவ் அ பிளேஸ் தட் இஸ் நோன் அஸ் மெட்டாஸ்பேஸ். ஓகே, இந்த மெட்டாஸ்பேஸ் எப்படின்னு எல்லாம் நான் வரேன். பட் இந்த மெட்டாஸ்பேஸ் வந்து பேசிக்லி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் ஆக்சுவலி C++ கோட் தட் ரன்ஸ் அண்டர் ஜாவா ஓகேவா. C++ கோட். ஸோ இது வந்து ஓகே, இதுக்குள்ளே நம்ம அந்த விஷயம் பற்றி ரொம்ப டீப்பாக போவேனா. பட் இந்த மெட்டாஸ்பேஸில் ஆக்சுவலி என்ன இன்ஃபார்மேஷன் இருக்கும் அப்படின்னா, நீங்கள் நிறைய கிளாஸ் க்ரியேட் பண்ணலாம். ஐ மீன் நிறைய டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணலாம். ஒரு புக்குக்கோட டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் பேங்க்குக்கு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணலாம். அது உங்களோட அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி நிறைய கிளாஸ் க்ரியேட் பண்ணலாம் கரெக்டாக. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு கிளாஸுக்கும் ஒரு ஷெல்ஃப் மாதிரி தனித்தனி இடத்த கொடுத்து வச்சிரும் ஓகேவா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 கிளாஸ் இருக்குது. இதுதான் நம்மளோட புக்கோட கிளாஸ்னால் இந்த புக்கோட கிளாஸ் இங்கேயும், அதே மாதிரி நமக்கு வந்து என்னோட பேங்க்னு ஒரு கிளாஸ் இருக்குன்னா இங்கே இருக்கும். ஸோ நான் இப்போ சொன்னேன்ல காமனான இன்ஃபார்மேஷன்ஸ் எல்லாமே அந்த கிளாஸோட நேம் என்ன, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஓகேவா. அதே மாதிரி இந்த ஷெல்ஃப்க்குன்னு ஒரு நேம் இருக்கணும்ல, ஷெல்ஃப்க்குன்னு ஒரு நேம் இருக்கும்ல, அந்த நேம் வந்து என்னதான் இருக்குன்னா நம்மளோட கிளாஸ் நேம் என்னதோ நம்மளோட கிளாஸ் நேம் ப்ளஸ் ஒரு யூனிக் ஐடி இருக்கும் ஓகேவா. யூனிக் ஐடி இருக்கும். அது ஏன் அப்படிங்கிற அந்த இன்ஃபார்மேஷன் வர இந்த ஷெல்ஃபோட நேம் எதுக்கு அப்படி வச்சுருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு இன்ஃபார்மேஷன் வரலாம். பட் இந்த மாதிரி இருக்கும் ஓகேவா. ஸோ இப்போ இந்த புக்கோட கிளாஸோட நேம் என்ன அது இருக்கும். அதுக்கப்புறம் உள்ளே இருக்க மெத்தடோட நேம் என்ன, இந்த மாதிரி எதாவது காமனான இன்ஃபார்மேஷன்ஸ்லாம் தேவைப்படுமோ ஒரு ஆப்ஜெக்ட் ரன் பண்ணுறதுக்காக. ஸோ அதை எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு சிங்கிள் பிளேஸில் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருவோம். அதுதான் இந்த மெட்டாஸ்பேஸ் ஓகேவா. ஸோ அதே மாதிரி எதுக்கு ப்ரோ இந்த தனித்தனி ஷெல்ஃபாக பிரித்து வச்சுருக்காங்க, அதே மாதிரி எதுக்கு இப்படி ஒரு நேம்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் கைஸ், ஏன்னா இந்த கிளாஸ் புக்குங்கிற இந்த கிளாஸ்க்கு இருக்கிற 5 ஆப்ஜெக்ட் எத்தனை ஆப்ஜெக்ட் இருக்கோ அது இந்த ஷெல்ஃபை பார்க்கணும் கரெக்டாக. அதே மாதிரி பேங்க்குங்கிற இந்த கிளாஸ்க்கு இருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து அது இந்த ஷெல்ஃபை பார்க்கணும்.
கரெக்டாக? ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த கிளாஸ் நேம் ப்ளஸ் இந்த ஐடி வந்து இந்த ஷெல்ஃப்க்கு ரொம்ப யூனிக்காக இருக்கும். அதாவது நான் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் வந்து மாத்திரை கடைலாம் பார்த்துருப்பீங்க கரெக்டாக? ஐ மீன் பார்மசிலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நிறைய ஷெல்ஃப் வச்சுருப்பாங்க. ஸோ இதுக்குள்ளே லெட் சப்போஸே தலைவலி டேப்லெட் வச்சுருக்காங்க, ஓகேவா? ஸோ இதில் வயிறு வலி டேப்லெட் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோம். இந்த ஷெல்ஃபோட நேம் ஒன்றா இருக்கும், இந்த ஷெல்ஃபோட நேம் 2ஆக இருக்கும். கரெக்டாக? இந்த ஷெல்ஃபோட நேமும் இந்த ஷெல்ஃபோட நேமும் சேமாக இருக்க முடியாதுல்ல. அப்போ எப்படி நம்ம எந்த ஷெல்ஃப்னு தெரியும்? அப்போ 2 ஷெல்ஃப்லையும் போய் பார்க்க வேண்டியது தானே நேம் சேமாக இருந்தால். அதே மாதிரி தான் இங்கே நம்ம ஐடி வச்சுருந்தாலும் கிளாஸ் நேம் ஏதாச்சும் இடத்துல 2 சேமாக வேறு பேக்கேஜ்லேருந்து கிளாஸ் நேம் சேமாக இருந்துச்சுனாலும் இந்த ஐடியை வச்சு வி மேக் ஷுர் தட் இந்த ஷெல்ஃப் எப்போவுமே யூனிக்காக தான் இருக்கும். யூனிக்கான தான் இருக்குன்னா அதோட அவுட்புட் இருக்குல்ல வேறு எந்த ஷெல்ஃபோட நேமாக இருக்காது. ஓகே, ஸோ இப்போ இது எதுக்கு இது வச்சிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ரொம்ப சிம்பிள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யாராச்சும் வந்து பேராசிட்டமல் கேட்குறாங்க, தலைவலி மாத்திரை அது இங்கே தான் இருக்குன்னு வச்சுக்கோ. ஓகேவா? ஐ மீன் பேராசிட்டமல் நிறைய யூஸ் பண்ணுவோம், பட் இல்லையா இது வந்து இங்கே தான் இருக்குன்னு வச்சுக்கோ. ஓகேவா? பட் வந்து அங்கே இருக்கிற பார்மசியில் இருக்க ஆளுக்கு தெரியல, அவர் வந்து இப்போ ரீசெண்டாக வந்த ஒரு ஆள் தான். ஸோ அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, கம்ப்யூட்டரில் இந்த ஃபார்மசி ஐ மீன் இந்த கம்ப்யூட்டரில் வந்து இந்த பேராசிட்டமல் போட்டு பார்க்கும்போது அதில் ஷெல்ஃப் 1ன்னு காட்டினோடனே ஸோ டக்குன்னு அவர் என்ன பண்ணிடுவார், அந்த ஷெல்ஃப் 1க்கு போயிட்டு பேராசிட்டமல் எடுத்து கொடுத்துருவார். சிம்பிள். ஸோ அதே மாதிரி தான் வென் ஆப்ஜெக்ட் ரன் ஃபார் அ கிளாஸ், ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு கிளாஸ்க்கு ரன் ஆகும்போது அதுக்கு தெரியணும் இந்த மெட்டா ஸ்பேஸுங்கிறது ஒரு காமனான ஏரியா. இதுதான் அந்த மாத்திரை கடை, இதுதான் அந்த ஃபார்மசி, இதுக்குள்ளே இருக்க என்னோட கிளாஸோட ஷெல்ஃப் எதுன்னு தெரியணும்ல. அதுக்கு தான் இந்த யூனிக் ஐடென்டிஃபையர். ஓகேவா? இதை நம்ம எங்கே ஸ்டோர் பண்ணி வைப்போம் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணும்போது ஒரு ஆப்ஜெக்ட் ரன் ஆகிறதுக்கு சில தேவையில்ல இன்ஃபார்மேஷன் இருக்குல்ல, அதை தான் வந்து மெட்டா டேட்டான்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ புக் ஒன்று நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது இதுக்கு அந்த மெட்டா டேட்டா அதுக்குள்ளே ஹெட்டர்ஸ்குள்ளே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த கிளாஸ் நேமையும் நம்ம அந்த ஐடியும் ஸ்டோர் பண்ணி வைப்போம். ஸோ அதை வச்சு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட்டையும் இது ரெஃபர் பண்ணிக்கும். எத்தனை ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாலும் அது காமனாக இருக்கிற டீட்டெயிலாம் தேவை இருக்குது, இந்த மெட்டா ஸ்பேஸ்க்கு ரெஃபர் பண்ணிக்கும். அது என்ன மாதிரி டீட்டெயில் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி தான். ஓகேவா? இப்போது நீங்கள் பாருங்கள், நெக்ஸ்ட் பேஜ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிட்டோம், ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டோம், ஒரு கிளாஸ்க்கு உயிர் கொடுத்துட்டோம் அப்படின்னா இஃப் ஐ வாண்ட் டு யூஸ் திஸ் நெக்ஸ்ட் பேஜ் நான் சிம்பிளாக புக் 1.next பேஜ் அப்படின்னு கொடுக்கலாம். கரெக்டாக? இது எப்படி எக்ஸாக்டாக இந்த நெக்ஸ்ட் பேஜ் அப்படிங்கிற மெத்தடோட இந்த லைனுக்கு போகுதுன்னு நினைக்கிறீங்க? பிகாஸ் இந்த மெட்டா ஸ்பேஸில் இதோட இன்ஃபார்மேஷன்ஸ்லாம் இருக்கும். இந்த நெக்ஸ்ட் பேஜ்னு ஒரு மெத்தட் இருக்குப்பா என்னோட புக் கிளாஸில், இந்த நெக்ஸ்ட் பேஜ் மெத்தடை எவனா கூட்டான் அப்படின்னா கரெக்டாக நான் எந்த லைன் ஆஃப் கோடு போகணும், கரெக்டாக இந்த லைன் ஆஃப் கோடு போகணும், அந்த லைன் ஆஃப் கோடோட அட்ரஸ் என்ன இங்கே இருக்கும். டன் அண்ட் டஸ்டட். ஓகே, கிளியராக புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் மெட்டா ஸ்பேஸ். ஐ மீன் இதுக்குள்ளே இந்த மாதிரி கிளாஸோட காமனான இன்ஃபார்மேஷன்ஸ் இருக்கும், அதெல்லாம் அந்த ஆப்ஜெக்ட்லாம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் இது ஏன் இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். இப்போ ஒருவேளை இது இல்லைனா ஒரு டைமும் இந்த காமனான இருக்கிற இன்ஃபார்மேஷனை ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்கும்போது தட் இஸ் வேஸ்ட் ஆஃப் மெமரி. இது ஃபார் ஷுவரில். ஓகே, இது கிளியராக புரிய நம்புகிறேன். ஸோ இதுக்கப்புறம் இன்னும் சில பல மேஜிக்ஸ் நடக்கும். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜென்ரலாக ஒரு கிளாஸை க்ரியேட் பண்ணி அது ஆப்ஜெக்ட் நம்ம க்ரியேட் பண்ணும்போது அது ஹீப்பில் ஸ்டோர் ஆகும், இதெல்லாம் இருக்கும் கரெக்டாக. பட் பைட் கோட் நம்மளோட தெரியும், நம்ம ஜாவாவோட ரா கோடை வந்து நம்ம கம்பைல் பண்ணோன்னா அது டாட் கிளாஸ் ஒரு ஃபார்மேட்டுக்கு மாறும், அதுதான் நம்மளோட பைட் கோட் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருப்போம்ல. ஸோ இந்த ப்ராசஸ் நடக்கும்போதே ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகும். ஓகேவா? இந்த ஆப்ஜெக்ட் பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக இது ஏன் பேசுகிறேன் இதெல்லாம் வந்து அடுத்த பாகத்தில் கிளியராக தெரிய வரும். பட் இப்போ கேளுங்க, இந்த ஆப்ஜெக்ட் இருக்குல்ல அது என்ன அப்படின்னா java.lang.class அப்படின்னு இந்த கிளாஸு தான் இந்த கிளாஸோட நேம். கிளாஸோட நேமே. ஸோ இதுக்கு என்ன அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இந்த ப்ராசஸ் நடக்கும்போதே க்ரியேட் ஆகிரும். அதே மாதிரி வழக்கம் போல் இதுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ஹீப்பில் மெமரி எல்லாம் இதாகும். எதுக்கு ப்ரோ இது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சிம்பிள், இந்த மெட்டா டேட்டா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு சில லாஜிக்ஸ் தேவைப்படும்ல. எப்போ இந்த மெட்டா டேட்டாவில் போய் நீ இந்த ஐடியா எடுத்து அங்கே போய் சர்ச் பண்ணு, இந்த மாதிரி விஷயங்கள் அப்புறம் அந்த இதெல்லாம் இருக்குல்ல. பேசிக்லி இந்த கிளாஸ் இந்த ஆப்ஜெக்ட் நம்ம க்ரியேட் பண்ணுறது எல்லாத்துக்குமே கொஞ்சம் ஒர்க் அரவுண்ட் பண்ணுறதுக்கு சில ஹெல்ப்பர்ஸ் திங்ஸ் சில ஹெல்ப் பண்ணுறதுக்காக இருக்கிற கிளாஸ் தான் இந்த கிளாஸ். சிம்பிள். ஓகே, ஸோ இது ரொம்ப டீப்பாக போக வேணாம், பட் பேக்ரவுண்டில் இந்த மாதிரி ஒரு இது ரன் ஆகும்னு தெரிஞ்சுக்குவேன். ஓகே, அகெயின் இதுவும் வந்து அந்த மெட்டா ஸ்பேஸில் என்ன இருக்கும் கை சொல்லுங்கள். மெட்டா ஸ்பேஸில் அஃப்கோர்ஸ் இதுக்கும் ஒரு ஷெல்ஃப் தனியாக இருக்கும்.
ஓகே. கிளாஸுங்கிற கிளாஸ்க்கு ஒரு கிளாஸ் ஆப்ஜெக்ட் இருந்திருக்கும். ஸோ இதுக்கு என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் அது எல்லாமே இங்கே இருக்கும். அதே மாதிரி எக்ஸாக்ட்டா. ஓகே. இப்போ உங்களுக்கு கிளியரா எதுக்கு மெட்டா ஸ்பேஸ் தேவை. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து கம்பைல் பண்ணும்போது எப்படி ஒரு ஆப்ஜெக்ட் ஆல்ரெடி ஒன்று கிரியேட் ஆகியிருக்கு அண்ட் அது எதுக்கு அப்படிங்கிறது எல்லாமே புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த பாகத்தில் ஸ்டாட்டிக்னு ஒரு கீவேர்ட் இருக்குது. அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம்.